ஸ்ரீ எல்லாம் வல்ல கடவுளின் துணை கொண்டு குருவியே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாட்சோ மகர ராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் எல்லா நலன்களும் எல்லா பலன்களும் நல்ல வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குரோதி வருஷ ஆடி மாத சுபபலன்களை காண்போம். பொதுக்குணங்கள். சிந்தனையாளர்களும் நீங்களே இயற்கையுடன் ஒட்டி வாழ்பவர்களும் காரண காரியத்துடன் செயல்படுபவர்களும் அறிவாற்றல் மிக்கவர்களும் எதையும் தீவிரமாக ஆராயும் விஞ்ஞான ஆக்கமுடையவர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் அமைதியாகவும் இருந்து செயல்படுத்துபவர்களாகவும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். வீண் பேச்சு விவகாரம் ஆகாது. நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுபவர்களாக நேர்மையும் பொறுமையும் சிக்கனமும் ஒழுக்கமும் ஆகியவை உங்களிடம் அனைத்து சிறப்பான குணங்களும் உண்டு. ராகுவின் சுபபலன்களை காணும். எல்லாம் வல்ல நலன்கள் உண்டாகும். பல வழிகளிலும் சுக சௌபாக்கியம் உண்டாகும். பல முகாந்தரங்களில் லாபமும் தனமும் உண்டாகும். குறைவின்றி கிடைக்கும். மனோ தைரியமும் ஓங்கும். ஆண்மை சக்தி அதிகரிக்கும். போஷண சுகம் உண்டாகும். சகோதர உதவிகள் கிட்டும். மனைவி மக்கள் மிகவும் உங்களுடன் நட்பாக இருப்பார்கள். மேலும் செல்வம் செழித்து விளங்கும். புது புது பதவிகளும் அதனால் வருவாயும் பெருக்கமும் ஏற்படும். பாகு தேன் பாற்றோர் ஆகியவை கிட்டும். சத்துருகளின் தனம் உங்களுக்கு வந்து சேரும். புதன் பல வகையிலும் யோகமும் சந்ததி விருத்தியும் ஏற்படும். நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். யாத்திரைகள் புண்ணிய தல பயணங்கள் போன்றவை ஏற்படும். போஷண சுகமும் பூர்ணமாக உண்டு. தேகம் திடமும் பெறும். அரசாங்க உத்தியோகம் அரசாங்க ஆதரவு போன்றவை ஏற்படும். ராஜயோகம் உண்டாகும். பூமி மனை வீடுகள் மூலம் லாபம் ஏற்படும். உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். அதிக தன லாபமும் புகழும் ஏற்படும். உங்களுக்கு பல வகையிலும் பிறர் உதவி செய்வார்கள். பதவி உயர்வு உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் கைகூடும். பங்கு மார்க்கெட்டில் அதிக லாபம் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் வெற்றியாக அமையும். சுக்கிரன் எல்லா வசதிகளும் இன்பமும் உண்டாகும். உயர்ந்த செல்வ நிலையை அடைவீர்கள். நோய் கண்டம் எல்லாம் நீங்கி ஆரோக்கியமும் புத்தெளிவும் தெம்பும் பெறுவீர்கள். தாயின் மீது அதிக கவனம் தேவை. நிறைந்த சம்பத்தும் செல்வமும் குவியும். பல வீடுகள் ஏற்படுகின்றன. கௌரவம் அந்தஸ்து உயரும். மனதிற்கும் பிடித்தவர் எல்லாம் நடக்கும். அன்பு நண்பர்களும் உறவினர்களும் அமைகின்றனர். நல்ல வீடும் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் பெருகும்.
வளர்பிறை சந்திரன். ஸ்திரீ சுகம் உண்டாகும். சாஸ்திர பயிற்சியில் தெளிவு ஏற்படும். வாகன போஷண சுகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பெரிய மனிதர் என்ற பெயரும் ஏற்படும். பேச்சின் இனிமையும் சாதுரியமும் இயற்கையாக எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அரசாங்கத்தால் லாபமும் உண்டாகும். எல்லா விதத்திலும் பூரண சுபம் ஏற்படும். அந்தஸ்தும் உயரும். உறவினர்கள் உதவியும் கிட்டும். ஆபரண வகைகள் சேரும். புது புது உடை வகைகள் கிடைக்கும். மனைவியின் மூலம் நன்மை உண்டாகும். எல்லா காரியங்களிலும் அனுகூலமாகும். அரசு ஆதரவும் முக்கியஸ்தர்களின் உதவியும் உத்தியோக வாய்ப்பும் சாஸ்திர தந்திர மந்திர வித்தைகளின் தேர்ச்சியும் உண்டாகும். சுய நம்பிக்கையும் தேக திடமும் வீரமும் தைரியமும் எல்லாம் போகும். பண்டிதாவீர்கள். புத்தி தெளிவும் ஏற்படும். முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல பயன் தரும் சத்தான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். பிறரை கட்டளையிடுகின்ற வாய்ப்பு ஏற்படும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மேலும் இந்த மாதத்தின் யோக நிலையை பார்ப்போம். இந்த மாதம் 2ஆம் தேதிக்கு மேல் 30ஆம் தேதி வரை மகர லக்கணம் மகர ராசிகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சுபபேசி யோகம் உண்டாகிறது. அதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும் சந்தோஷமும் புகழும் பெருமையும் உண்டாகும் நிலை ஏற்படும். வாழ்க வளமுடன்.